ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் முரளி. நான் ஒரு 30 ஆண்டு காலமா ஆன்மீகம், மனோதத்துவம் மற்றும் சுயமுன்னேற்றம் பற்றிய தேடல்ல ஈடுபட்டிருக்கேன். என்னுடைய இந்த 30 ஆண்டு கால தேடலின் வெளிப்பாடு தான் நான் இப்ப இந்த பிரெயின்ஸ் லேப் மூலமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. நீங்க எவ்வளவோ பொழுதுபோக்கு சேனல் பார்த்திருப்பீங்க, வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதுபோல இதுவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் பேசப் போற விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றப் போகும் தருணங்களா இருக்கக்கூடும். நான் என்னதான் சொல்லப் போறேன் அப்படின்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பாருங்க. அப்புறம் அத கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கே கண்கூடா தெரியும். நீங்க என் வீடியோ பார்க்கறது மூலம் எப்படி ஒரு சிறந்த செயல செஞ்சிருக்கீங்கன்ட்டு. நான் இந்த சேனல்ல எப்படி நம்ம மனச கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, உண்மையான ஆன்மீகம்னா என்ன, எக்ஸிஸ்டென்ஷியலிசம், பாசிட்டிவ் சைக்காலஜி, NLP அப்படின்னு உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள அடுத்தடுத்து பேசப் போறேன். அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் மூலம் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல குருமார்கள் கிட்ட பயிற்சி எடுத்திருக்கேன். குண்டலினி, வாசி யோகா, பிராணாயாமம், தியானம், ஜென், தந்த்ரா, மகாமுத்ரா, ஸ்ரீவித்யா அப்படின்னு நான் தொடாத விஷயங்களே இல்லை. அகாடமிக்கா நான் டாக்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் பாசிட்டிவ் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் இதில் மாஸ்டர்ஸ் லெவல் டிப்ளமா பண்ணியிருக்கேன். நியூராலஜி அண்ட் ஹிப்னாசிஸில் டிப்ளமா பண்ணியிருக்கேன். NLPயில் நான் ஒரு மாஸ்டர் லெவல் ப்ராக்டிஷனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ போகிற போக்கில் யூடியூப் வீடியோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக என்னை பற்றி சொல்கிறேன்னா, யார் வேணுனாலும் எதை வேணுனாலும் பேசலாம் அப்படிங்கிற காலகட்டம் இது. ஒரு சரியான நபர் பேசுறது தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு தரத்துக்காக தான். சரி, விஷயத்துக்குள்ளே போவோமோ. நான் எதை பற்றி இப்போ பேச போகிறேன். நான் பேச போகிற விஷயம் மறைக்கப்பட்ட இயற்கை விதிகள். நமது நாட்டு ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் கண்டுபிடித்து வைத்த ரகசியங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேணாலும் பெற முடியும். எதை வேணாலும் பெற முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, எதை வேணாலும் பெற முடியும். அது தவறான விஷயமா இருந்தாலுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, தவறான விஷயமா இருந்தாலும் பெற முடியும். ஆனா அதன் விளைவை நீங்க அனுபவிக்க வேண்டும். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு தியரி இருக்குங்க. அதை பத்தி வேற ஒரு சமயம் பேசுவோம். ஆனா நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா சரியான நோக்கத்துடன் தான் நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சுப்பீங்க. சரி, அந்த ரகசியங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்களுக்காக எதையும் மறைக்காம அப்படியே சொல்லப் போறேன். எனக்கு எப்பவுமே பேட் லக் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? யாருமே ரெஸ்பெக்ட் தர மாட்றாங்க, என்னை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பா இதையெல்லாம் மாத்த முடியும். நீங்க அனைத்து செல்வங்களையும் உங்ககிட்ட ஈர்க்க முடியும். மகிழ்ச்சியாவும் மன நிறைவாவும் உங்க வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். உங்களால உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக்கை உருவாக்க முடியும். நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே சாத்தியமாகும். எனக்கு நல்லா தெரியும், உங்கள சில பேருக்கு பிக் ஷாட் ஆகணும்னோ ஃபிலிம் ஸ்டார் ஆகணும்னோ ஆசை இல்லை. அது தப்பில்லை. ஆனா ஒரு மன நிறைவான வாழ்க்கையை வாழ இது உதவும். இந்த வீடியோல முதல் ரகசியத்தை சொல்ல போறேன். அதை ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. அது உங்களுக்குள்ள ஆழமா பதியணும். நீங்க இந்த ரகசியங்களை எழுதி உங்க கண்ணில் படுற மாதிரி எங்கேயாவது எழுதி ஒட்டி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் வால்பேப்பரா வச்சுக்கலாம். நீங்க அதை அடிக்கடி பார்க்கும்போது உங்க மூளை அதை செயல்பாட்டுக்கு கொண்டு போகும். இதை நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? ஆதி காலத்திலேருந்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறான். நாம பார்க்குற விஞ்ஞான வளர்ச்சிகள், சயின்ஸ் ரெவல்யூஷன் எல்லாமே இதனால தான். இவ்வளவு இருந்தும் ஏன் ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, மற்றவர்கள் தோற்று போகிறார்கள்? சாதிப்பவர்கள் அனைவரும்
இந்த ரகசியங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ரகசியங்களை என்னால வெளிப்படுத்த முடியும். ஆனா உங்களால மட்டுமே அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும். வித்தவுட் ஃபர்தர் டிலே உங்களுக்கு அந்த முதல் ரகசியத்தை இப்ப நான் சொல்ல போறேன். அந்த முதல் ரகசியம் என்னன்னா, நீங்க விரும்புவது எதுவானாலும் அதை பெற தடையா இருக்கும் ஒரே விஷயம் உங்களை பற்றிய மனப்பான்மை தான். இத ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? சைக்காலஜில பிஹேவியரிசம்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல ஸ்கின்னர், பாவ்லாவ்ங்கிறவங்க ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க மனித வாழ்க்கைய ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ல கேட்டகரைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னா தூண்டுதல் துலங்கல் அப்படின்னு தமிழ்ல. அதாவது ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு வெளிப்படுத்தும் செயல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்கள ஒருத்தர் திட்டிடுறாரு. உங்களுக்கு உடனே கோபம் வருது. அவர் திட்டுறது வந்து ஸ்டிமுலஸ், உங்களுக்கு வர கோபங்கிறது ரெஸ்பான்ஸ். விக்டர் ஃப்ராங்க்ல் என்ன சொல்றாருன்னா, there is a space between stimulus and response. In that space lies freedom to choose your attitude. போன எக்ஸாம்பிள்ல உங்களை ஒருத்தர் திட்டிட்டாரு, ஆனா உங்களுக்கு ஏன் கோவம் வந்தது? நீங்க அவர் என்ன எப்படி திட்டலாம், நான் யாரு தெரியுமா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்திருப்பீங்க. அந்த எண்ணம் தான் உங்களுக்கு கோபத்தை வர வச்சுது. அதே நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. பாவம் அவர் எந்த மனநிலையில இருந்திருப்பாரோ அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் மேல கோபம் வராது, உங்களுக்கு பரிதாபம் ஏற்படும். நீங்க அவர்கிட்ட போய் கேட்பீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் தெரப்பில தாட் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. NLP மெட்டா மாடல் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த முதல் ரகசியத்தை எப்படி செயல்படுத்துறது? ரொம்ப ஈஸிங்க. உங்ககிட்ட நீங்க அன்பா, கருணையா, நட்பா இருங்க. இது ரொம்ப சுலபம் இல்ல? பகவத்கீதை சாப்டர் 6 வெர்ஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, நீங்க தான் உங்களுக்கு நண்பன், நீங்க தான் உங்களுக்கு எதிரி. நீங்க எப்போதாவது தனியா இருக்கும்போது லோன்லியா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சார்த்ரே சொல்றாரு, இஃப் யூ ஃபீல் லோன்லி வென் யூ ஆர் அலோன், யூ ஆர் இன் பேட் கம்பெனி அப்படின்னு. அரிஸ்டாட்டில் சொல்றாரு, நீங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட், நீங்க தான் உங்களுக்கு எதிரி. நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது தனிமையை ரசிப்பீங்க. நீங்க உங்களுக்கு எதிரியா இருக்கும்போது தனிமையை கண்டு பயப்படுவீங்க. செனேக்கா சொல்றாரு, நீங்க உங்களுக்கு நண்பனா இருந்தா இந்த உலகமே உங்களுக்கு நண்பனா இருக்கும். நம்ம ஊர்ல விஸ்வாமித்திர மகரிஷின்னு ஒருத்தர். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு தெரியுமா? அவரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தினார். அதனால தான் பிரம்மா அவருக்கு விஸ்வாமித்திரர் அப்படின்ற பேரை வச்சார். சரி, நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்போமா? ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வாங்க. நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வந்துட்டு, அதுல உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை 1, 2, 3 அப்படின்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணி எழுதுங்க. நீங்க எதுல ஸ்ட்ராங்? மத்தவங்க உங்ககிட்ட எதை லைக் பண்றாங்க? என்ன நல்ல செயல் செய்றீங்க? சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். எழுதுங்க. முதல்ல ஒரு 3, 4 தான் வரும். ரொம்ப வராது. ஆனா யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வெளிய வரும். பேப்பர், பேனாவ உங்க கிட்டயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போதெல்லாம் தோணுமோ, அப்போதெல்லாம் அதுல எழுதுங்க. நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். ஸ்கூல்ல மேக்ஸ்ல சென்டம் எடுக்கலாம். இல்ல ஸ்கூல்ல குரூப் லீடரா இருக்கலாம். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியலாம். கூடவே உங்களுக்கு ஏதாவது ஒரு டெய்லரிங் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க ஒரு ஆஃபீஸ் கோயரா இருக்கலாம். உங்க மேனேஜர் உங்கள டீம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண சொல்லலாம். நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம். சிறந்த மாணவர்கள உருவாக்கலாம். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்க வாழ்க்கையிலேருந்து நீங்க உங்களுக்கிட்ட இருக்கிற நல்ல அம்சங்களை எழுதுங்க. இத நான் ஏன் செய்ய சொல்றேன்? உங்ககிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள கண்ண மூடிக்கோங்கன்னு சொல்லல. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு கெட்ட விஷயத்துக்கும் 10 நல்ல விஷயங்கள் இருக்கும். அத ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். நீங்க 1 ஆர் 2 டேஸ்லயே உங்ககிட்ட இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. பைபிள் those who have eyes let them see அப்படின்னு சொல்லுது. உங்கள நீங்களே
வெறுத்த விஷயங்கள்லாம் ஓடிப்போச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹானஸ்ட்டா அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? நீங்க நல்லவரா? கெட்டவரா? ஒரு டிஸ்ஹானஸ்ட் பர்சன் தான் தன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள டினை பண்ணுவான். இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் சொன்ன விஷயங்கள பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க எப்படி உணர்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. உங்களுக்கு நான் என்ன டாபிக் கவர் பண்ணணும்னு சஜெஸ்ட் பண்ணுங்க. நாம் மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்க முரளி.